சல்மான், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிடங்கல் பகுதியை சின்னம்மா அவர்கள் நடந்தே சென்று பார்வையிட்டார். அங்கு வந்து மக்கள் கண்ணீருடன் ஓடி வந்து சின்னம்மா அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர். சின்னம்மா அவர்கள் சந்தித்த பிறகு மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? 2026 அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கூறினார்கள். இது குறித்து சொல்லுங்க. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இந்த பெரும் புயலால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளாக அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து நேரடியாக அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரு பகுதிக்கும் வந்திருக்கிறார். இப்போ திண்டிவனம் தாலுகாவுக்கு உட்பட்ட அந்த கிடங்கல் பகுதியில் அதேபோன்று கிடங்கல் பகுதி மற்றும் அந்த கிடங்கல் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாகவே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டார். ஒவ்வொரு பகுதிகளிலும் நேரடியாக தெருக்களில் சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டிருந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களுடைய பெண்களுடைய நம்பிக்கையை பெறும் வகையில் ஏனென்றால் அந்த பகுதி மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வாக்கு என்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கைகளை கொடுத்து எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியை போல நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், உங்கள் தலைமையிலாக அந்த ஆட்சி அமைய வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக செல்லும் பொழுது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தால், ஒரு குடும்பத்தில் உள்ள அந்த தலைவி பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கான பிரச்சனை என்ன, அந்த வீட்டில் என்ன பிரச்சனை, ஏனென்றால் இந்த அம்பேத்கர் என்பதை புரிந்து கொண்டு நேரடியாகவே களத்தில் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்ததோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது நேரடியாகவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள், அந்த முதியவர்கள் என ஒவ்வொருவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த நலத்திட்ட உதவிகளில் அந்த வீடுகளுக்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான பெண்கள் மற்றும் ஆண்கள் குழந்தைகளுக்கு தேவையான உடைகள், போர்வை, அரிசி, அதே போன்று வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான உள்ளிட்ட பொருட்களையும் வழங்குகிறார். ஏனென்றால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக இருந்தால் அவர்களுக்கு என்ன தேவை என்பது புரியும். ஒரு பெண்ணுக்கு தான் பெண்களுடைய கஷ்டம் புரியும் என்பதை தெரிந்து கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா வழியில் பெண்களுக்காக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த பகுதி மக்கள், பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள், கிடங்கல் பகுதி மற்றும் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நேரடியாகவே அவர்களுக்கான அரிசி, அதே போன்று சேலை, வேஷ்டி, போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அந்த பகுதியில் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த நலத்திட்ட உதவிகளை பெற்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லி செல்கிறார். நன்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த நலத்திட்ட உதவிகளை பெறும் பொழுது உங்களுடைய ஆட்சியை கொடுங்கள், அம்மாவுடைய ஆட்சியை நீங்கள் உருவாக்குங்கள் என அங்குள்ள சிறுவர், சிறுமியர்கள், இளைஞர்கள் கூட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பார்த்து அந்த நம்பிக்கை அளிக்கிறார்கள். ஏனென்றால் தற்போதைய திமுக ஆட்சியில் அவர்கள் படும் சிரமம் சொல்லனா அளவிற்காக இருக்கின்றது. அந்த அளவிற்கான மிகப்பெரிய ஒரு துன்பத்தை பட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த துன்பத்தை கேட்டறிந்து அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என்பது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மட்டும்தான். ஒவ்வொரு மூதாட்சிகளும், ஒவ்வொரு பெண்களும் நேரடியாகவே களத்தில் அந்த பகுதியில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்களும் சரி, அதே போன்ற கிடங்கல் பகுதியைச் சேர்ந்த பெண்களும் நேரடியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் கைகளால் பெறக்கூடிய இந்த நலத்திட்ட உதவி என்பது எங்களுக்கு இது போன்ற துன்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நன்றியை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம். எப்பொழுதும் அம்மாவிற்கு உண்மையானவர்களாக எப்படி இருந்தோமோ அதே போன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நம்பிக்கை மாறாதவர்களாக இருப்போம் என ஒவ்வொரு பெண்களும் நம்பிக்கை அளிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் நேரடியாகவே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆட்சியை உருவாக்குங்கள், நீங்கள் தான் பெண்களுக்காக சிந்திப்பீர்கள், பெண்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள், பெண்களுக்காக பாடுபடக்கூடிய அம்மாவின் வழியை நீங்கள் பின்தொடர்கிறீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது அவர்கள் பெறக்கூடிய நலத்திட்ட உதவிகளை பெறக்கூடும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பகுதி அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய நிலையை அறிந்து
இது போன்று அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது உதவுவது கடவுளுக்கு இணையானவர்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு வாழும் குலதெய்வமாக இந்த பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு மாறி இருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அப்படியாக தான் அந்த மக்களுடைய துன்பங்களை கேட்டறிகிறார். ஒவ்வொரு பகுதி மக்களுடைய மனதையும் கேட்டறிந்து அவர்களுக்கான கஷ்டத்தை நீக்குகிறார். அதோடு அவர்கள் அந்த நலத்திட்ட உதவிகளை பெறும் பொழுது அந்த ஒவ்வொரு மக்களின் முகத்திலும் ஒவ்வொரு பெண்கள் முகத்திலும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் எங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைத்தது ஒருபுறம் இருந்தாலும் எங்களை நேரடியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பார்த்து விட்டும் அவர்களிடம் எங்கள் குறைகளை சொல்லிவிட்டோம். அதனால் எங்கள் குறைகள் தீர்ந்துவிடும், எங்களுடைய பிரச்சனை நிரந்தரமாக மாறிவிடும் என்ற அந்த நம்பிக்கையை அளிக்கிறார்கள். அந்த நம்பிக்கை தான் அவர்களுடைய புன்னகையில் வெளிப்பாடாக இருக்கின்றது. இப்படியாக இடங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதியாக சென்று அந்த பகுதி மக்கள், ஏனென்றால் அனைத்து வீடுகளிலுமே இந்த பெருவெள்ளமானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பொழுது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று நேரடியாகவே களம் காண்டு அவர்களுக்கான உதவிகளை செய்து வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். ஒவ்வொரு குழந்தைகளும், பெண்களும், முதியவர்களும், இளைஞர்களும், தொழிலாளர்களும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் எங்களுக்கு முதலமைச்சராக வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு நேரடியாக இது போன்ற பெருந்துயரத்தில் நேரடியாக களம் காண்கிறார், எங்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் ஆளும் கட்சியினரெல்லாம் இந்த பகுதிக்கு எட்டி கூட பார்க்காத ஒரு சூழலில் இதுபோன்று பெருந்துயரில் இருக்கக்கூடிய அம்மாவின் வழியில் செயல்படக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு நேரடியாகவே வந்து உதவி செய்திருக்கிறார். அவர்களுக்கு என்றும் நாங்கள் நம்பிக்கையானவர்களாக இருப்போம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். சல்மான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது வெள்ளம் ஏற்பட்டதிலிருந்து ஆளும் தரப்பிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய நகர பகுதிகள் மட்டுமே சென்றுவிட்டு வந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கடுமையாக பாதிக்கப்பட்ட ரிமோட் பகுதிகளுக்கும் சென்று உதவிகளை வழங்கி கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்கள்? நிச்சயமாகவே, ஏனென்றால் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் மாவட்டம் முழுவதிலுமாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு அதிகாரிகளும் சரி, ஆளும் கட்சியினரும் சரி, நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளும் போது பிரதான பகுதிகளில் மட்டும் நின்றுவிட்டு அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு பாதிப்பு என்பது பெரிதாக இல்லை. நேற்று கூட அமைச்சர் நேரடியாக சென்று அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு செய்த போது 2 அடிக்கு தான் தண்ணீர் இருக்கிறது, ஏன் நீங்கள் இவ்வளவு கோவப்படுகிறீர்கள் என மக்களை பார்த்து கேள்வி எழுப்பி சென்றால் அந்த கேள்வி கூட மக்களை மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு ஆழ்த்தி அந்த மக்களும் கூட போராட்டம் நடத்தினார்கள். அந்த அளவிற்கு தான் ஆளும் கட்சியினருடைய நடவடிக்கையும் அந்த மக்களுடைய துன்பத்தை கூட இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் நேரடியாகவே கிராம பகுதிகளில் அல்ல, ஒவ்வொரு கிராம பகுதிகளாக இருந்தாலும் கூட அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சென்று ஒவ்வொரு வீடுகளுடைய துன்பங்களையும் கேட்டறிகிறார். ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த இருக்கக்கூடிய பெண்களிடம், அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து கூட கேட்டறிகிறார். அதே போன்று அங்குள்ள கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வந்தோம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தோம் என்றெல்லாம் இல்லை, அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு அந்த பகுதி மக்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன கிடைக்க வேண்டும் என ஒவ்வொரு மக்களுக்கான அந்த தீர்வையும் கேட்டறிந்து நிரந்தர தீர்வுக்கான வழிவகைகளையும் நமது ஆட்சி உருவாகும் போது இது போன்ற ஒரு திட்டங்களை செயல்படுத்துவோம். பேரளவிற்கு திட்டங்கள் இல்லாமல் மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்கும். அந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் இது போன்ற இந்த கிடங்கல் பகுதி மக்களும் சரி, அம்பேத்கர் நகர் பகுதி மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான திட்டங்களாக இருக்கும் என அந்த ஒரு நம்பிக்கை அளிக்கிறார். அந்த சொல்லக்கூடிய திட்டங்களே மக்களாக சொல்கிறார்கள். இது போன்றுதான் நாங்கள் ஏற்கனவே அரசிடம் சொன்னோம், ஆனால் அரசு இது போன்று கேட்கவில்லை. ஆனால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சரியாக சொல்கிறீர்கள், இந்த திட்டங்கள் தான் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வெறும் உணவுகளை கொடுத்து விட்டு திட்டங்கள் கொடுப்பதாக, இலவசங்கள் கொடுப்பதாக சொல்லுகிறார்கள் திமுக ஆட்சியான எந்த இலவசங்களும் கிடைப்பதில்லை. திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் திமுகவை சேர்ந்த குடும்பத்தினருக்கும் மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த பகுதியில் உள்ளவர்கள் நேரடியாக வருகிறார்கள், திமுகவை சேர்ந்த குடும்பத்தினருக்கு மட்டும்தான் வழங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு நேரடியாக நலத்திட்ட உதவிகளை வழங்குவது என்பது பேரளவிற்கு இல்லாமல் ஒரு கிராம பகுதிகளுக்கு சென்று ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு
எந்த மக்களையும் வாக்காளராக, எந்த மக்களையும் அரசியல் கட்சி சாராதவர்களாக ஒவ்வொரு மக்களையும் பார்க்கிறார். ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என் மக்கள் என்ற ஒரு கொள்கையோடு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித் சின்னம்மா அவர்கள் நேரடியாக களம் கண்டு ஒவ்வொரு மக்களுக்குமான நலத்திட்ட வகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் சண்முகவேல்.